உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியா. நேர்களே, இந்த பதிவில் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறது, கிரகங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், எதிலில் கவனமாக நாம் பயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் ஒரு அலர்ட் மெசேஜாக பார்க்கலாம். பொதுவாக மகரம் அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். இப்போ சனி பகவான் எங்கே இருக்காரு? 2ஆம் இடத்துல இருக்கார். தனம் தருகின்ற இடத்துல இருக்கார். இது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அதே போல 10ஆம் இடத்துல எதெல்லாம் இருக்கிறது அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். 10ல் புதன் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது. நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ அஷ்டமாதிபதி ஒரு கெடுதல்காரன்னா சூரியன் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய நபர் அப்படின்னு வச்சுக்கிடலாம். அந்த கிரகம் உங்களுக்கு கெடுதல் பண்ணும். அப்போ நமக்கு கெடுதல் பண்ணக்கூடியவன் கெட்டு போயிட்டா அதைத்தான் சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டு போனால் கிட்டிடுமாம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு யோகம். அப்போ நல்லா பார்த்துக்குங்க. சூரியன் அஷ்டமாதிபதி, அவர் மறைஞ்சு நீச்சமாய் போயிட்டார், கெட்டு போயிட்டார். அப்போ மகர ராசிக்கு எப்படி யோகம் பாருங்க. அதே மாதிரி சனி உங்களுடைய ராசிநாதன், அவர் எங்க இருக்காரு? 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ லாபஸ்தானம், தனஸ்தானம், தொழில் ஸ்தானம், பாக்கியஸ்தானத்தில் கேது. புத்திசாலித்தனமாக யோசிச்சிங்க அப்படின்னா அத்தனையும் கூடிகளாக மாறும். மகரம் சிகரம் ஏறுகின்ற வழிகளெல்லாம் திறந்திருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகள் என்ன செய்ய வேண்டும்? இதை நீங்கள் மனதில் நிறுத்திக்கிடணும். நல்லா பார்த்துங்க. 10ல் புதன். பாப்பா 10ஆம் அதிபதி எங்கே? 10ல். அப்போ பாக்கியாதிபதி 10ல் தொழிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கார். நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்போ அஷ்டமாதிபதியும் உங்கள்கிட்ட மறைஞ்சு போயாச்சு. அப்போ கேதும் பாக்கியஸ்தானத்துக்குள்ளே இருக்கார். அப்போ புத்தியை கொண்டு செய்யக்கூடிய அத்தனை தொழிலும் பல கோடி லாபத்தை தருகின்ற இடத்துல கிரக பார்வை மகர ராசிக்கு இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நீங்கள் மைனூட்டாக நோட் பண்ணணும். இப்போ கிரகங்கள் பார்வை எப்படி இருக்கிறது? குரு பார்வை இருக்கிறது உங்களுக்கு. அப்போ குரு யோகம் இருக்கிறது. சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். தனம் தருகின்ற இடத்துல இருக்கார், 2ஆம் இடத்துல. அப்போ தொழிலுக்குள்ள பாக்கியாதிபதி உட்கார்ந்திருக்கார். உங்களுக்கு கெடுதலை தருகின்ற சூரியனும் 10ல் மறைஞ்சிருக்கார், கெட்டு போயிருக்கார், நீச்சமா இருக்கார். துலாத்துக்குள்ள சூரியன் வந்தா நீச்சம், மறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப கெட்டடன் கெட்டு போனவன் கெட்டு போயிட்டான். அப்போ மகர ராசிக்கு எப்பேற்பட்ட யோகம்! இந்த நேரத்தில் முக்கியமான ஒப்பந்தங்கள் போடலாம், லாபமாக மாறும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், மிகப்பெரிய லாபமாக மாறும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தை நடத்தலாம். அது அற்புதமான மன மகிழ்ச்சியை தரும். இந்த நேரத்தில் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம், ஒன்று சேர்ந்துருவாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த முயற்சியை எடுக்கணும். இப்போ போன மாதம் வீண் வம்பு சண்டை பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இந்த மாதம் ஏப்பா நேற்று சண்டை போட்டு போனேன், போன மாதம் சண்டை போட்டு போனேன், இப்போ என்ன சொல்கிற, இப்போவும் சண்டை போறியான்னு கேட்டால் இல்லை, சண்டையெல்லாம் இல்லை, கொஞ்சம் கோபம்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லிடுவான். அப்போது முயற்சி இந்த இடத்துல எடுக்கணும். அப்போ கிரகங்கள் புதாதித்ய யோகம்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு. மகர ராசிக்கு ராசிநாதன் வேற கொடுக்கறதுல மகாவல்லவன்.
சித்தி, சித்தப்பா, அதாவது பங்காளிகளில் நமக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம தகப்பனாருக்கு கீழே வயதுக்கு குறைந்த நபர்கள் சொந்தங்கள் அத்தனையும் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? 3ஆம் இடத்துல ராகு. பாருங்க, அப்ப சொல்லி அடிக்கணும் இந்த நேரத்தில். அப்ப மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ண வேண்டும்? சினிமா துறையில் இருந்தீங்க அப்படின்னா முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டுருவீங்க. அதெல்லாம் தானாக கூடி வரும். மகரத்துக்கு சிகரப்படியெல்லாம் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்திக்கோங்க. இதையும் தாண்டி நான் மகரத்தில் பிறந்திருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், கடனில் அவதிப்படுறேன் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராசிநாதன் கெட்டு போய் தசாநாதனும் கெட்டு போய் பாதசாரங்களும் நலிவடைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதை சரி பண்ணணும். அதற்கான சரி பண்ணுற சூட்சும காரணங்கள்லாம் உண்டு அதர்வ வேதத்தில். அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கணிச்சு பார்த்துக்கணும். பொதுவாக பொது பலன்கிறது 80% பலனை தரும், சொந்த ஜாதகங்கிறது 100% பலனை தரும். அப்போ இந்த 80% பலனில் உங்களுக்கு 10க்கு 8 பேருக்கு நடக்கும். இதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது எப்படி இருக்கிறது? தனம் தருகின்ற இடத்துல சனி பகவான், பாக்கியம் தருகின்ற இடத்துல கேது பகவான், தொழில் தருகின்ற இடத்துல புதன், சூரியன் மறைஞ்சு கிடக்கு. அப்ப லாபம் தருகின்ற இடத்துல சுக்கிரன். யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த தருணத்தை நாம பயன்படுத்தி அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளை எடுக்கணும். தொழிலுக்கு போகாம இருக்கிறவங்க இந்த நேரத்துல தொழில் தேடுதல் முயற்சி எடுக்கணும். வெற்றி எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதம் மன மகிழ்ச்சியை தருகின்ற மாதம். எவ்வளவுதான் படபடப்பு இருந்தாலும் எந்த வழியிலேயாவது பணம் புரண்டு கொண்டுதான் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. அதுல எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. ஆனால் எதிரிகளிடம் கவனமாக. எதிரி மண்டியிடுகின்ற காலம்தான். ஆனாலும் கால் பாதங்கள் மூட்டுக்கு கீழே சிறு சிறு காயங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பணம் 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 பணம்னு ஓட வைப்பார் உங்களை. பணத்தை மட்டுமே தேடிட்டு போகும்போது அங்க ஆரோக்கியம் கெடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க. மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகள் எதுல கவனமா இருக்கணும்? உங்களுடைய ஆரோக்கியத்துல, பயணங்கள்ல, உணவு விஷயங்கள்ல, வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள், தாத்தா பாட்டி வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களையெல்லாம் பேணி காக்கக்கூடிய வேலையெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணணும். மற்றபடி அரசியல்வாதிகளுக்கு வெற்றி, கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கிறது. அரசு அதிகாரிகளுக்கு நல்ல உயர்வும் பதவி உயர்வும் பண வரவும் இருக்கிறது. அதே நேரத்தில் குடும்பங்கள்லாம் ஒன்று கூடி மகிழ்கின்ற காலம், சுப நிகழ்ச்சி உருவாகிறது, பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்றது, இதெல்லாம் இந்த மாதத்திலே நடக்க காத்திருக்கிறது. அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. இந்த தருணத்தை பயன்படுத்தி உங்களுடைய தொழில் முயற்சி, வியாபார முயற்சி, வெளிநாட்டு தொடர்பு, எக்ஸ்போர்ட் இன்போர்ட் இந்த மாதிரி தொழில் செய்கிறவா, ஒப்பந்தம் போட்டு தொழில் செய்கிறவா, கான்ட்ராக்ட் செய்கிறவா, வண்டி வாகன தொழில் செய்கிறவா, இவ்வாளுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம், ஒரு யோகம்னு வச்சுக்கோங்க, புத ஆதித்ய யோகம்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான முயற்சியை போடுங்க. உங்களுக்கு முயற்சிக்கு தகுந்த வெற்றியும் வெற்றிக்கு தகுந்த லாபமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. எந்த வகையில் எடுத்தாலும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். கோடிகளிலே லட்சங்களிலே புரளுகின்ற காலமாகத்தான் இருக்கிறது. இனி வரப்போகிற காலம் 2025 வேற மாதிரி இருக்க போகுது மகரத்துக்கு. அது நான் இன்னொரு பதிவுகளில் நான் கண்டிப்பாக போடுவேன். அப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி காத்திருக்கிறது. இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு வண்டி வாகனங்கள், கால் பாதங்கள், கால் மூட்டுக்கள், கண் இதெல்லாம் கவனத்தோடு இருந்து கொண்டு உங்களுடைய சுய முயற்சியை தொழிலிலும் வியாபாரத்திலும் காட்டுங்கள்.
மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது என்று இந்த நேரத்திலே சொல்லி, இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். நன்றி நண்பர்களே.